தமிழ்மொழி அகாடமி இணையவழி பயிற்சி வகுப்பு. இன்றைய காணொளியில் சங்க இலக்கியத்திலிருந்து வினாக்கள். 1969 ஆண்டு ஆ. வேடு வெளியிட்ட நூல் எது? ஆப்ஷன்: தமிழ் இலக்கியத்தில் காலமும் கருத்தும், இலக்கிய வரலாறு, மறைந்து போன தமிழ் நூல்கள், மண்ணும் மக்களும். தமிழ் இலக்கியத்தில் காலமும் கருத்தும். விடை: 10ஆம் நூற்றாண்டு சின்னமனூர் செப்பேடு கூறுவது. ஆப்ஷன்: தமிழ்ச்சங்கம் இருந்தது, தமிழ்ச்சங்கம் இல்லை, சந்தேகத்துக்குரியது, தமிழ்ச்சங்கம் என்பதே பொய். விடை: தமிழ்ச்சங்கம் இருந்தது. அகத்தியர் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்ததாக குறிப்பிடுவது. ஆப்ஷன்: சின்னமனூர் செப்பேடு, மெய்கீர்த்தி, வேள்விக்குடி செப்பேடு, சங்க இலக்கியங்கள். விடை: வேள்விக்குடி செப்பேடு. 3 சங்கம் இருந்ததாக கூறும் முதல் நூல் எது? ஆப்ஷன்: அகத்தியம், தொல்காப்பியம், இறையனார் களவியலுரை, நம்பியகப் பொருள். தலைச்சங்கத்தில் இடம்பெற்ற அரசர்கள். ஆப்ஷன்: வெண்சேர் செழியன், பாண்டியன் செழியன், காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் நெடுஞ்செழியன், களப்பிரர்கள். விடை: காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் நெடுஞ்செழியன். இடைச்சங்கத்தில் இடம்பெறும் அரசர்கள். ஆப்ஷன்: அகத்தியர் முதல் முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி, வெண்டேர் செழியன் முதல் முடத்திருமாறன், காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன். விடை: வெண்டேர் செழியன் முதல் முடத்திருமாறன். கடைச்சங்க காலத்தில் வாழ்ந்த அரசர்கள். வெண்சேர் செழியன், முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி, காய்ச்சின வழுதி, கடுங்கோன். விடை: முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி. இசை நுணுக்கம் என்ற நூல் எச்சங்கத்தை சார்ந்தது? ஆப்ஷன்: முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், 4ஆம் சங்கம். விடை: இடைச்சங்கம். சங்ககாலம் என்பது எது? கிமு 2ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 2-3 வரை, கிமு 3 முதல் கிபி 4 வரை, கிமு 5 முதல் கிபி 6 வரை, கிமு 6 முதல் கிபி 7 வரை. விடை: கிமு 3 முதல் கிபி 4 வரை. அகத்தியம் எத்தனை நூற்பாக்கள் உடையது? ஆப்ஷன்: 1000, 10000, 12000, 15000, 20000. விடை: 12000. அகத்தியம் எவ்வகை இலக்கண நூல்? இசைத்தமிழ், முத்தமிழ், இயல், நாடகம். விடை: முத்தமிழ். அகத்தியம் நூற்பாக்களை தொகுத்து பேரகத்திய திரட்டு என்ற நூலை வெளியிட்டவர். ஆப்ஷன்: சச்சிதானந்தம், பவானந்தம், வேலுப்பிள்ளை, உவேசா. விடை: பவானந்தம். அகத்தியரை பற்றிய தொல் பழங்கதைகள் கூறும் நூல். ஆப்ஷன்: சங்க இலக்கியம், சிலம்பு மணிமேகலை, நீதி இலக்கியம், பக்தி இலக்கியம். விடை: சிலம்பு மணிமேகலை. எள்ளினின் எண்ணெய் எடுப்பது போல இலக்கியத்தினின் எடுப்படும் இலக்கணம் என்று கூறும் நூல். எள்ளினின் எண்ணெய் எடுப்பது போல இலக்கியத்தினின் எடுக்கப்படும் இலக்கணம் என்று கூறும் நூல். ஆப்ஷன்: அகத்தியம், பேரகத்தியம், தொல்காப்பியம், நன்னூல். விடை: பேரகத்தியம்.
தொல்காப்பியத்திற்கு பாயிரம் பாடியவர் யார்? ஆப்ஷன் பவணந்தியார், பனம்பரணர், கல்லாடர், மணக்குடவர். விடை பனம்பரணார். நிலந்திருவிற் பாண்டியன் அவையத்து அதங்கோட்டாசன் முன்னிலையில் அரங்கேறிய நூல் எது? ஆப்ஷன் அகத்தியம், தொல்காப்பியம், வீரசோழியம், நன்னூல். விடை தொல்காப்பியம். வடமொழி இலக்கண ஆசிரியர் யார்? ஆப்ஷன் க. ஸ்ரீ பாணினி, உமர்கயாம், அஷ்டாயினி. விடை பாணினி. தூக்கு என்பது எதை பற்றியது? பாட்டு, கூத்து, இசை, நடனம். விடை கூத்து. இசை. தூக்கு என்பது எதை பற்றியது? ஆப்ஷன் பாட்டு, கூத்து, இசை, நடனம். விடை இசை. பதிற்றுப்பத்திற்கு மற்றொரு பெயர் எது? ஆப்ஷன் இரும்பு கோட்டை, இரும்பு கடலை, இரும்பு கதவு, இரும்பு வீடு. விடை இரும்பு கடலை. நடுநாள் யாமத்து பகலும் துஞ்சான் உண்பவை நாழி உடுப்பவை இரண்டே செல்வத்து பயனே ஈதல் என்று பாடிய புலவர்? ஆப்ஷன் பரணர், நக்கீரர், கபிலர், பிசிராந்தையார். விடை நக்கீரர். செல்வத்து பயனே ஈதல் என்று கூறும் நூல்? ஆப்ஷன் பதிற்றுப்பத்து, புறநானூறு, நெடுநல்வாடை, பரிபாடல். விடை புறநானூறு. நன்னீர் பற்றுளி மணலினும் பலவே என்ற நூல்? ஆப்ஷன் புறநானூறு, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை. விடை புறநானூறு. புறநானூற்றின் மற்றொரு பெயர்? ஆப்ஷன் இரும்பு கடலை, நந்தா விளக்கம், நல்ல குறுந்தொகை, உயர்ந்தோர் ஏத்தும் களி. விடை நந்தா விளக்கம். பரிபாடல் அடியளவு யாது? ஆப்ஷன் 25 முதல் 70, 3 6, 4 முதல் 8, 9 12 வரை. விடை 25 முதல் 70 வரை. பரிபாடல் அகப்பாடல் என குறிப்பிடும் பகுதி எது? ஆப்ஷன் முருகன் பாடல், வையை பாடல், திருமால் பாடல், மதுரை பாடல். விடை வையை பாடல். யாம் இறப்பவை பொருளும் பொன்னும் போகமும் அல்ல என்று பாடியவர் யார்? ஆப்ஷன் பெருஞ்சித்திரனார், கடுவன் இளவெயினனார், கபிலர், குமணன். விடை கடுவன் இளவெயினனார். விளைக வயலே வருக இரவலர் வேந்து பிணி தணிக ஆண்டு பல நந்துக அறம் நனி சிறக்க அல்லது கெடுக என்று கூறும் நூல் எது? ஆப்ஷன் குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, புறநானூறு. விடை ஐங்குறுநூறு. உவலை கூவல் கீழ் மானுண்டு எஞ்சிய கழுலி நீரே என்று அமைந்த திணை எது? ஆப்ஷன் முல்லைத்திணை, குறிஞ்சித்திணை, மருதத்திணை, பாலைத்திணை. விடை குறிஞ்சித்திணை. கலித்தொகை பாடல்கள் எத்தனை? ஆப்ஷன் 130, 140, 150, 160. விடை 150. குறிஞ்சி கலிப்பாடல்கள் எத்தனை? 27, 28, 29, 30. விடை 29. முல்லை கலிப்பாடல்கள் யாது? ஆப்ஷன் 15, 16, 17, 18. விடை 17. மருதகளி பாடல்கள் எத்தனை? ஆப்ஷன் 33, 34, 35, 36. விடை 35. நெய்தல் களி பாடல்கள் யாவை? ஆப்ஷன் 33, 34, 35, 36. விடை 34. பாலைக்களி பாடல்கள் யாவை?
ஆப்ஷன் 34, 35, 36, 37. விடை 35. ஏறு தழுவுதலை எடுத்து எம்பும் களி எது? ஆப்ஷன் குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தல் களி. விடை முல்லைக்களி. கலித்தொகைக்கு உரை எழுதியவர் யார்? ஆப்ஷன் அடியாருக்கு நல்லார், நச்சினார்க்கினியர், இளம்பூரணார், பேராசிரியர். விடை நச்சினார்க்கினியர். ஆற்றுப்படை இலக்கியத்திற்கு அடி எல்லை யாது? ஆப்ஷன் 103 முதல் 400 வரை, 248 முதல் 583 வரை, 225 முதல் 450 வரை, 360 முதல் 583 வரை. விடை 248 முதல் 583 வரை. திருமுருகு ஆற்றுப்படை அடி அளவு என்ன? ஆப்ஷன் 310, 315, 317, 219. விடை 317. பொருநர் ஆற்றுப்படை அடியளவு கூறு. ஆப்ஷன் 243, 245, 248, 249. விடை 248. ஆரலை கள்வர் படைவிட அருளின் மாறுதலை பெயர்க்கும் மருவின் பாலை என்று இடம்பெறும் நூல். சிறுபானாற்றுப்படை, பொருநராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, மலைப்படு கடாம். விடை பொருநராற்றுப்படை. 19 உறுப்புகளை கேசாதிபாதமாக வர்ணிக்கப்படுவது எந்நூல்? பெரும்பானாற்றுப்படை, பொருநராற்றுப்படை, முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு. விடை பொருநராற்றுப்படை. விருந்தினர்களுக்காக 7 அடி சென்று வழி அனுப்பியவன் யார்? ஆப்ஷன் பாண்டியன், கரிகாலன், பல்லவன், சேரமான். விடை கரிகாலன். மூவேந்தரை பற்றி கூறும் நெடும் பாட்டு எது? ஆப்ஷன் முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, சிறுபானாற்றுப்படை, மதுரை காஞ்சி. விடை சிறுபானாற்றுப்படை. சிறுபானாற்றுப்படை அடி அளவு என்ன? 240, 250, 269, 270. விடை 269. புனிற்று நாய்க்குரைக்கும் புல்லன் அற்றில் என்று இடம்பெறும் நூல் எது? ஆப்ஷன் பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, குறிஞ்சிப்பாட்டு, மதுரை காஞ்சி. விடை சிறுபானாற்றுப்படை. பெரும்பானாற்றுப்படையின் அடியளவு என்ன? ஆப்ஷன் 300, 400, 500, 600. விடை 500. திருவெகா, திருக்கோயில், காஞ்சி போன்ற நகர்கள் கூறப்படும் ஆற்றுப்படை எது? ஆப்ஷன் திருமுருகாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு. விடை பெரும்பானாற்றுப்படை. மலைப்படு கடாம் என்ற நூலின் அடியளவு? ஆப்ஷன் 500, 583, 560, 570. விடை 583. நன்னன் சேய் நன்னனுக்கு உரிய மலை எது? ஆப்ஷன் கொல்லிமலை, நவிரமலை, இமயமலை, மதுரமலை. விடை நவிரமலை. மதுரை காஞ்சி எந்த பாவில் ஆனது? ஆப்ஷன் ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா, வெண்பா. விடை வஞ்சிப்பா. முல்லைப்பாட்டில் அடியளவு கூறு. ஆப்ஷன் 100, 102, 103, 104. விடை 103. விருச்சி கேட்பதாக அமைந்த பாடல் எது? ஆப்ஷன் குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, பட்டினப்பாலை. விடை முல்லைப்பாட்டு. விருச்சி கேட்டல் என்பது தலைவி தலைவனுக்காக ஏங்கி கொண்டிருக்கும் பொழுது வழிபாடு, கோயிலில் போய் வழிபாடு நடத்துகிறான். அதாவது அன்றலேருந்து அப்போ தான் மொட்டு விட்டுருக்கோம். அந்த மொட்டை பறிச்சுட்டு போய்
அதை தூவி வழிபடும் பொழுது அவளுடைய செவிகளில் நல்ல செய்தியாக கேட்கும். அதாவது வேறு ஏதாவது செய்தி இப்பயே வருவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான செய்திகள் வந்து காதில் விழும். அப்போ அந்த மாதிரி விழக்கூடிய செய்தி தான் வந்து விருச்சிகேட்டல் அப்படிங்கிறது, நல்ல செய்தி. இப்போ அவளுக்கு வந்து நல்ல சகுனம் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதாக அமைந்தது. நெஞ்சாற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல் எது? ஆப்ஷன் முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல்வாடை. விடை முல்லைப்பாட்டு. பட்டினப்பாலையின் அடிகள் யாது? ஆப்ஷன் 103, 105, 301, 401. விடை 301. நெடுநல்வாடையின் அடி அளவு கூறுக. ஆப்ஷன் 180, 185, 188, 189. விடை 188. குறிஞ்சிப்பாட்டு நூலின் அடி அளவு கூறுக. ஆப்ஷன் 250, 260, 261, 262. விடை 261. பெருங்குறிஞ்சி என்று அழைக்கப்படுவது? ஆப்ஷன் முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை. விடை குறிஞ்சிப்பாட்டு.